கனமழை எச்சரிக்கை காரணமாக தமிழ்நாட்டின் 12 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் 7 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, புதுக்கோட்டை, பெரம்பலூர், நாமக்கல், கரூர், திருப்பூர், சேலத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருச்சி, சிவகங்கையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலிலும் கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஆட்சியர் அலுவலகத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கொத்தவாச்சேரி, வானமாதேவியில் தலா 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை ஆய்வு மையம் கடலூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ளதால் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதற்கிடையே மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள 14 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5000 மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கடந்த 24 மணி நேரத்தில் ஊத்துக்கோட்டையில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளது. ஆவடியில் 12 சென்டிமீட்டரும், திருவாலங்காட்டில் 11 சென்டிமீட்டரும், கும்மிடிப்பூண்டியில் 69 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் கனமழை பெய்தது. இதனால் வனப்பகுதியில் உள்ள நீரோடைகளில் செந்திரத்தில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் பாலாற்று பள்ளத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மாக்கம்பாளையம் தடுப்பணையும் நிரம்பியது. பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் கடம்பூர் மலை கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழிந்த கனமழையால் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக உள்ள ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. புழல் ஏரிக்கு நேற்று நீர்வரத்து 150 கன அடியாக இருந்த நிலையில் இன்று 860 கன அடியாக உயர்ந்துள்ளது. சோழவரம் ஏரிக்கு நேற்று நீர்வரத்து 499 கன அடி இருந்த நிலையில் இன்று 645 கன அடியாகவும், செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 2170 கன அடியாகவும் அதிகரித்துள்ளது. பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து 2910 கன அடியாகவும், வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து 1283 கன அடியாகவும் உயர்ந்துள்ளது. இதேபோல கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஏரிக்கு நீர்வரத்து 90 கன அடியாக அதிகரித்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைத்து வீணாகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அறுவடை செய்யப்பட்ட நெல்லை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்த அதிகாரிகள் தொடர் மழை காரணமாக அவற்றை முறையாக கிடங்குகளுக்கு அனுப்பாமல் கிடப்பில் போட்டுள்ளனர். ஒவ்வொரு நிலையத்திலும் சராசரியாக 5000 நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதால் கொள்முதல் செய்யும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்துள்ளன. தொடர் மழை மற்றும் உபரி நீர் திறப்பு காரணமாக வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. சோத்துப்பாறை, கும்பக்கரை, கல்லாறு வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சோத்துப்பாறை அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பெரியகுளம் வழியாக ஓடும் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றங்கரையோர பகுதிகளுக்கு ஒலிபெருக்கி வாயிலாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள பாலாற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்தவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். 3 கைக்குழந்தைகள், பெண்கள் உட்பட 19 பேரை தீயணைப்புத் துறையினர் பொதுமக்களின் உதவியுடன் கயிறு கட்டி போராடி பத்திரமாக மீட்டனர். தீபாவளி விடுமுறையை கொண்டாட சென்ற ஒரு குடும்பத்தினர் 14 பேர் மற்றும் சில இளைஞர்கள் அங்கு சென்றுள்ளனர். முதலில் தகரக்குப்பம் பகுதியினர் ஆற்றில் நீர் குறைவாக இருந்ததால் கடந்து சென்றுள்ளனர். ஆனால் திரும்பி வரும்போது நீர்வரத்து அதிகரித்து அங்கு அவர்கள் சிக்கிக் கொண்டனர்.
சுமார் 2 மணி நேரம் நீடித்த போராட்டத்திற்கு பிறகு 19 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். நெய்வேலியில் தொடர் மழை காரணமாக என்எல்சியில் நிலக்கரி வெட்டும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திங்கள் இரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்வதால் என்எல்சி சுரங்கங்களில் தண்ணீர் பாய்ந்ததால் நிலக்கரி எடுக்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. மழை குறைந்தவுடன் நிலக்கரி வெட்டும் பணி தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய என்எல்சி செய்தி தொடர்பாளர் கல்பனா தேவி, மின் உற்பத்திக்கான போதிய அளவு நிலக்கரி கையிருப்பு உள்ளதாக தெரிவித்தார். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் சாரல் மழையால் அங்குள்ள வெள்ளியருவி ஆர்ப்பரிக்கும் அழகுடன் காட்சியளிக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் ஓடைகளுக்கு நீர்வரத்து சீரான அளவில் உயர்ந்து வெள்ளியருவி ஆர்ப்பரிக்கும் அழகுடன் திகழ்கிறது. தீபாவளி விடுமுறைக்கு சுற்றுலா வந்துள்ள பயணிகள் நகரின் முகப்பில் அருவி கொட்டும் அழகை பார்த்து ரசித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பெரியார் அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டியது. கல்வராயன் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பெரியார் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த சீற்றத்தை காண சுற்றுலா பயணிகளும் அந்த பகுதி மக்களும் மழையையும் பொருட்படுத்தாமல் அருவியில் பாயும் தண்ணீரை ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட ஏரல் தாமிரபரணி ஆற்றுப்பாலம் கனமழையால் மீண்டும் சேதமடைந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் ஏரலில் உள்ள தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தின் ஒரு பகுதி முழுமையாக சேதமடைந்தது. இதையடுத்து 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் சீரமைக்கப்பட்டு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக பயன்பாட்டுக்கு வந்தது. இந்நிலையில் ஏரலில் பெய்து வரும் கனமழையால் பாலத்தில் ஒரு அடிக்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வெள்ளத்தின் போது நிச்சயம் அரிப்பு ஏற்படும் என அச்சம் தெரிவிக்கும் மக்கள் பள்ளத்தை உடனடியாக சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் கனமழையால் அம்பாசமுத்திரம் சுற்றுப்பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் மூழ்கி முளைக்கத் தொடங்கின. மன்னார்கோவில், அயன் திருவாலீஸ்வரம், காக்கநல்லூர், வாகைக்குளம், பிரம்மதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கார்பருவ நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளன. கனமழையால் நெற்கதிர்கள் சாய்ந்து சேதமுற்றன. மழை நீடிப்பதால் கதிர்களிலேயே நெல்மணிகள் முளைத்துவிட்டன. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் நிவாரணம் வழங்குமாறு அரசிடம் கோருகின்றனர். புதுச்சேரியில் தொடரும் கனமழையால் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். 2 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள கரிகாலாம்பாக்கம் பகுதியில் சுமார் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. பருவமழைக்கு முன்பு வடிகால் வாய்க்காலை தூர்வாராததால் மழைநீர் வடிய வழியின்றி நெல் வயலில் தேங்குவதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து நெற்பயிரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் பொழிந்து வரும் கனமழையால் விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மாவட்டம் முழுவதும் அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000 ஏக்கருக்கும் அதிகமான குறுவை நெற்கதிர்கள் மழையால் சாய்ந்து சேதமுற்றன. சில இடங்களில் நெல்மணிகள் முளைத்துவிட்டன. மேலும் 3000 ஏக்கருக்கு மேல் நடவு செய்யப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி இளம் பயிர்கள் வயல்வெளியில் மழைநீர் தேங்கியதால் பாதிக்கப்பட்டுள்ளன. இவை தவிர குறுவை அறுவடையில் கால்நடைகளுக்காக வைத்திருந்த வைக்கோல் கட்டுகளும் மழையில் நனைந்து வீணாகின. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து மாநிலம் முழுவதும் மழை பாதிப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை கண்காணிக்க மூத்த IAS அதிகாரிகள் அடங்கிய 12 பேர் கொண்ட சிறப்பு குழுவை தமிழக அரசு நியமித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கார்த்திகேயன், காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு கந்தசாமி, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கிராந்திகுமார் பாடி, விழுப்புரம் மாவட்டத்துக்கு ராமன், கடலூர் மாவட்டத்துக்கு மோகன், மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கவிதா ராமு ஆகிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்துக்கு ஆனந்த், நாகப்பட்டினத்துக்கு அண்ணாதுரை, தஞ்சைக்கு கிருஷ்ணனுண்ணி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
இதேபோல் கள்ளக்குறிச்சிக்கு வெங்கடபிரியா, அரியலூருக்கு விஜயலட்சுமி, பெரம்பலூருக்கு லட்சுமி ஆகியோர் கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த அதிகாரிகள் மழை அதிகம் எதிர்பார்க்கப்படும் மாவட்டங்களில் முகாமிட்டு வெள்ள தடுப்பு பணிகள், பாதிப்பு மேலாண்மை மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து நிலைமையை தொடர்ந்து அரசுக்கு அறிக்கை அளிப்பார்கள். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பழவேற்காடு மீனவர்கள் படகுகளை கரையோரங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லாததால் மீன்பிடி வலைகள் மற்றும் மீன்பிடி கலன்களையும் கரையோரத்தில் வைத்துள்ளனர். கனமழை காரணமாக இந்தியாவின் மிகப்பெரிய 2வது உப்புநீர் ஏரியான பழவேற்காடு ஏரி கடல் போல காட்சியளிக்கிறது. சிவகாசி அருகே திருத்தங்கல் பழைய வெள்ளையாபுரம் சாலை பகுதியில் இரவு நேர கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 1ஆம் ஆண்டு படித்து வந்த நர்சிங் மாணவி பவானி உயிரிழந்தார். கனமழை பெய்து கொண்டிருந்த நிலையில் பவானி தூங்கிக் கொண்டிருந்த போது சுவர் இடிந்து அவர் மேல் விழுந்தது. கடுமையாக காயமடைந்த மாணவியை உறவினர்கள் மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட பவானி அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தீபாவளி பண்டிகையை கொண்டாடிவிட்டு சென்னை திரும்பும் மக்களால் தாம்பரம் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. சொந்த ஊர் சென்றவர்கள் பண்டிகையை கொண்டாடிவிட்டு மீண்டும் சென்னை திரும்புகின்றனர். இதன் காரணமாக ரயில் நிலையங்களில் பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. கூட்டமாக ரயில் நிலையத்திலிருந்து வெளியேறினர். தீபாவளி பண்டிகையொட்டி தெற்கு ரயில்வேயில் 9 கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையிலிருந்து மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு 435 ரயில்கள் இயக்கப்பட்டன. இதேபோல சென்னை கோட்டத்தில் 176 கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. பயணியர் வசதிக்காக கூடுதல் நிறுத்தங்கள் அறிவிக்கப்பட்டன. அந்த வகையில் 20 நாட்களில் தெற்கு ரயில்வேயில் 9 கோடி பேர் பயணித்துள்ளனர். இதனிடையே சொந்த ஊர் சென்று திரும்பும் பயணிகளின் வசதிக்காக தாம்பரம், காட்டாங்குளத்தூர் இடையே இன்று 6 மின்சார சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி பண்டிகை முடிந்து சென்னை திரும்பியவர்கள் பயணித்த அரசு பேருந்து திண்டிவனம் அருகே ஜக்காம்பேட்டையில் விபத்துக்குள்ளானதில் 30 பேர் படுகாயமடைந்தனர். பட்டுக்கோட்டையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற இந்த பேருந்து மேம்பால பணிகளுக்காக தற்காலிக சர்வீஸ் சாலையில் கொட்டப்பட்டிருந்த மண்மேட்டின் மீது மோதி இடதுபுறமாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பேருந்து நடத்துனர் உட்பட 30 பேர் படுகாயமடைந்தனர். கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் தாறுமாறாக சென்ற அரசு பேருந்து மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த 4 பேருந்துகள் மற்றும் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் மீது மோதியது. இதில் கடலூரைச் சேர்ந்த இளம்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சாலை விபத்தில் காயமடைந்த தீபக், கார்த்தி ஆகியோர் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்தனர். அப்போது எக்ஸ்ரே எடுக்க தாமதம் ஏற்பட்டதால் பயிற்சி மருத்துவர் கார்த்திக் முருகனுக்கும் சிகிச்சை பெற வந்தவரின் நண்பரான கார்த்திக்குக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது கார்த்தி மருத்துவரை கன்னத்தில் அறைந்தார். திருவள்ளூர் மாவட்டத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழிந்த கனமழையால் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக உள்ள ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. புழல் ஏரிக்கு நேற்று நீர்வரத்து 150 கன அடியாக இருந்த நிலையில் இன்று 860 கன அடியாக உயர்ந்துள்ளது. சோழவரம் ஏரிக்கு நேற்று நீர்வரத்து 499 கன அடி இருந்த நிலையில் இன்று 645 கன அடியாகவும், செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 2170 கன அடியாகவும் அதிகரித்துள்ளது. பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து 2910 கன அடியாகவும், வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து 1283 கன அடியாகவும் உயர்ந்துள்ளது. இதேபோல கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை ஏரிக்கு நீர்வரத்து 90 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள கடம்பூர் மலைப்பகுதியில் கனமழை பெய்தது. இதனால் வனப்பகுதியில் உள்ள நீரோடைகளில் செந்நிறத்தில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் பாலாற்று பள்ளத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மாக்காம்பாளையம் தடுப்பணையும் நிரம்பியது. பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் கடம்பூர் மலை கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.
தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே உள்ள கீழத்தோட்ட மீனவ கிராமம் மழைநீரால் சூழப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாடியம்மன் தெருவில் அரசு நிதியில் கட்டப்பட்டு முடிக்கப்படாத தொகுப்பு வீடுகளின் கூரைகளில் இருந்து மழைநீர் ஒழுகுவதால் குடியிருப்போர் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மழைநீரை வெளியேற்றி வீடுகளை விரைந்து முடித்து உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் நகரம் முழுவதும் பெய்த கனமழை காரணமாக பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை முழுவதும் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அந்த வழியாக சென்ற பல வாகனங்கள் பழுதாகி நின்றன. நிலைமை மோசமடைந்ததால் வாகனங்கள் செல்ல தடை விதித்து மாற்று வழிகளிலும் செல்லுமாறு காவல்துறை அறிவுறுத்தியது. 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை தொடர்ந்து பெய்ததால் நகரத்தின் பல சாலைகள் நீரில் மூழ்கின. தொடர் மழை மற்றும் உபரி நீர் திறப்பு காரணமாக வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. சோத்துப்பாறை, கும்பக்கரை, கல்லாறு வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சோத்துப்பாறை அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பெரியகுளம் வழியாக ஓடும் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றங்கரையோர பகுதிகளுக்கு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மலை ரயில் பாதையில் சரிந்த பாறைகளை வெடிவைத்து தகர்த்து அகற்றப்பட்டு வருகின்றன. 100 ஆண்டு பழமை கொண்ட உதகை மலை ரயில் மேட்டுப்பாளையம் உதகை இடையே இயக்கப்பட்டு வருகிறது. அப்பகுதிகளில் பொழிந்து வரும் மழையால் கடந்த ஞாயிறன்று மண் சரிவு ஏற்பட்டது. ஆற்றலே ஹில்க்ரோவ் ரயில் நிலையங்கள் இடையே பல்சக்கர தண்டவாளம் மீது 2 இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டன. இதனால் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. பாறைகள் வெடிவைத்து தகர்த்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைத்து வீணாகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அறுவடை செய்யப்பட்ட நெல்லை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்த அதிகாரிகள் தொடர் மழை காரணமாக அவற்றை முறையாக கிடங்குகளுக்கு அனுப்பாமல் கிடப்பில் போட்டுள்ளனர். ஒவ்வொரு நிலையத்திலும் சராசரியாக 5000 நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதால் கொள்முதல் செய்யும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்துள்ளன. விழுப்புரத்தில் இரவில் பெய்த கனமழையினால் புதிய பேருந்து நிலையத்திற்குள் மழைநீர் குளம் போல தேங்கியது. தண்ணீர் தேங்கியதால் பேருந்துகளை இயக்க முடியாமல் ஓட்டுநர்கள் அவதிப்பட்டனர். தொடர் விடுமுறையை முடித்து சென்னை திரும்பிய பயணிகளும் முழங்கால் அளவிலான நீரில் நடந்து சென்று பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டது. ஒவ்வொரு மழையின் போதும் இந்த மாதிரியாக தண்ணீர் தேங்குவது தொடர்கதையாகி உள்ளதாகவும் கூறியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. ஆம்பூர் அடுத்த ஆலாங்குப்பம், விண்ணமங்கலம், பெரியாங்குப்பம், சோலூர், குமாரமங்கலம், கரும்பூர், மிட்டாளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் உருவானதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஆட்சியர் அலுவலகத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கொத்தவாச்சேரி, வானமாதேவியில் தலா 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை ஆய்வு மையம் கடலூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதற்கிடையே மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள 14 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5000 மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கடந்த 24 மணி நேரத்தில் ஊத்துக்கோட்டையில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளது. ஆவடியில் 12 சென்டிமீட்டரும், திருவாலங்காட்டில் 11 சென்டிமீட்டரும், குமிடிப்பூண்டியில் 69 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது.
நெய்வேலியில் தொடர் மழை காரணமாக என்எல்சியின் நிலக்கரி வெட்டும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திங்கள் இரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்வதால் என்எல்சி சுரங்கங்களில் தண்ணீர் பாய்ந்ததால் நிலக்கரி எடுக்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. மழை குறைந்தவுடன் நிலக்கரி வெட்டும் பணி தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் முழுவதும் 12 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்துள்ள நிலையில் ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் இணைந்து மழை பாதித்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். கீழமாரட்பீதி, காமராஜர் சாலை உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தேங்கிய நீரை உடனடியாக வெளியேற்றவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். கடலூர் நகரம் முழுவதும் பெய்த கனமழை காரணமாக பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை முழுவதும் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அந்த வழியாக சென்ற பல வாகனங்கள் பழுதாகின்றன. நிலைமை மோசமடைந்ததால் வாகனங்கள் செல்ல தடை விதித்து மாற்று வழிகளில் செல்லுமாறு காவல்துறை அறிவுறுத்தியது. 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை தொடர்ந்ததால் நகரத்தின் பல சாலைகள் நீரில் மூழ்கின. சென்னையில் பெய்த கனமழையால் பூந்தமல்லி நுழைவாயிலில் உள்ள மேம்பாலம் நீச்சல் குளம் போல மாறியுள்ளது. மழை நின்றும் பாலத்தின் மீது 2 அடி உயரம் வரை மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் ஊர்ந்து சென்றனர். தீபாவளி விடுமுறையிலிருந்து திரும்பிய பயணிகள் மேம்பாலத்தில் தேங்கிய நீரால் நெரிசலில் சிக்கினர். பல வாகனங்கள் மெதுவாக நகர்ந்ததால் போக்குவரத்து நீண்ட நேரம் முடங்கியது. சென்னையின் போரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் ரவுண்டானா மற்றும் மேம்பாலம் பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகனங்கள் மெதுவாக நகர்ந்தன. புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதை தொடர்ந்து மதுரவாயல் தொகுதி எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி ஆய்வு செய்து மாநகராட்சி அதிகாரிகளோடு இணைந்து ராட்சத மோட்டார்களின் மூலமாக நீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொண்டார். மேலும் கால்வாய்களில் அடைப்பு ஏற்படாதபடி சுத்தப்படுத்தி மழைநீர் தேங்காதவாறு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க எம்எல்ஏ உத்தரவிட்டார். வடகிழக்கு பருவமழை தாக்கம் அதிகரித்துள்ள புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நேற்று அதிகாலை முதல் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது. மிஷன் வீதி, காந்தி வீதி, புஸ்தி வீதி உள்ளிட்ட நகர பகுதிகளில் நீர் தேங்கியுள்ளதோடு கிருஷ்ணா நகர் மற்றும் ரெயின்போ நகர் போன்ற தாழ்வான பகுதிகளில் வீடுகள் மழைநீரால் சூழப்பட்டன. பேரிடர் மேலாண்மை துறை மக்கள் அவசியமின்றி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தொடரும் கனமழையால் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். 2 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் சுமார் 200 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. தீபாவளிக்கு பிறகு டெல்லியும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளும் கடுமையான வளிமண்டல மாசு பிரச்சினையை எதிர்கொண்டுள்ளது. வானம் முழுவதும் அடர்த்தியான புகை மண்டலம் சூழ்ந்ததால் காற்றுத்தர குறியீடு அபாயகரமான அளவை எட்டியது. 2020 முதல் டெல்லியில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு தீபாவளி அன்று டெல்லியில் காற்றுத்தர குறியீடு 359 பதிவானது. இந்த ஆண்டு தீபாவளி அன்று குறிப்பிட்ட நேரத்தில் பசுமை பட்டாசுகளை வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வது தொடர்பான அரசின் விளக்கங்களை அமெரிக்க அதிபர் டிரம்ப் கண்டுகொள்ளவே இல்லை என காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கப் போவதாக பிரதமர் மோடி தன்னிடம் கூறியதாக டிரம்ப் கடந்த ஒரு வாரத்தில் 3 முறை கூறியுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் பதிவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கார் ஓட்டுநரை மன்னிப்பு கேட்க வற்புறுத்திய நபருக்கு பாஜகவுடன் தொடர்பிருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. வாகனம் நிறுத்துவது தொடர்பான தகராறில் கார் ஓட்டுநரை மன்னிப்பு கேட்கும்படி ஒருவர் வற்புறுத்தி கடுமையான வார்த்தைகளால் அவமானப்படுத்தி பேசியுள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்நிலையில் அந்த நபர் ஆளுங்கட்சியுடன் தொடர்புடையவர் என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. பீகாரில் 2 கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் நிறைவடைந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் முறைப்படி தொகுதி பங்கீடு அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அவை தனித்தனியாக வேட்பாளர்களை அறிவித்துவிட்டன. இதனால் 12 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சிகள் நேருக்கு நேர் மோதும் நிலை உள்ளது. பீகார் மாநிலம் சசாரம் சட்டமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த சிறிது நேரத்திலேயே ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர் சத்யேந்திர சா கைது செய்யப்பட்டார். இவர் மீது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கர்வா மாவட்டத்தில் 2004ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வங்கிக் கொள்ளை வழக்கில் பிடியாணை நிலுவையில் இருந்ததாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் டாகூர் நகரத்தில் கோயிலில் இறைவனுக்கு படைக்கப்பட்ட 3000 கிலோ எடை கொண்ட பிரசாதத்தை 80 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அபகரித்து சென்றனர்.
பிரசாதத்தை அபகரித்து செல்லுதல் என்பது கோயிலில் தொன்று தொட்டு பின்பற்றப்படும் சடங்கு. கோயிலின் மையப்பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும் பிரசாதத்தை நூற்றுக்கணக்கான நபர்கள் ஒரே நேரத்தில் முண்டியடித்துக் கொண்டு அபகரித்து செல்லும் காணொலி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த சடங்கில் பங்கேற்போர் மற்றும் பார்வையாளர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. ஐஸ்லாந்தில் கொசுக்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். பொதுவாக பனிப்பிரதேசங்களில் கொசுக்கள் காணப்படாது. இந்நிலையில் மேற்கு ஐஸ்லாந்தில் உள்ள ஒரு காட்டில் கொசுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கப்பல் அல்லது கண்டெய்னர் வழியாக இந்த கொசுக்கள் இங்கு வந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் காலநிலை மாற்றமும் கொசுக்கள் பரவ காரணமாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் தங்களுக்கு மிக குறைவான தீபாவளி போனஸ் மட்டுமே கொடுத்ததால் வாகனங்களை கட்டணமின்றி அனுமதித்து நிர்வாகத்திற்கு பதிலடி கொடுத்தனர். ஆக்ரா லக்னோ நெடுஞ்சாலையில் ஃபத்தேகாபாத் பகுதியில் சுங்கச்சாவடி உள்ளது. இங்குள்ள 21 தொழிலாளர்கள் தங்களுக்கு 1100 ரூபாய் மட்டுமே தீபாவளி போனஸ் தந்ததால் கடுமையான அதிருப்தியில் சுங்கச்சாவடியின் அனைத்து கதவுகளையும் திறந்துவிட்டனர். இதனால் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கட்டணம் செலுத்தாமல் கடந்து சென்றன. இதன் பிறகு காவல்துறையினர் வந்து சமரசம் பேசி போனஸை உயர்த்தி வழங்க ஏற்பாடு செய்த பிறகு வழக்கமான பணிகள் தொடங்கின.